ஆளூர் ஷானவாஸ் அவர்கள்ட்ட தான் பேசணும். அதுல OS மணியன் சொன்னது, அதுவும் உங்களை பார்த்து சொன்னதுன்றது 2026 தேர்தல் புயல் எங்க மையம் கொண்டதுன்னா கள்ளக்குறிச்சியில தான் மையம் கொண்டது அப்படின்றது. அது ஏதோ உங்களுக்கு கொடுத்த செய்தி மாதிரி இருந்தது ஒன்று. ஆனா முனைவர் பேசினது உங்களை அன்பால் கட்டி போட்டுட்டார், கொள்கையால் கட்டி போட்டுட்டார் அப்படின்னா என்ன நடக்க போகுது? விசிகா என்ன செய்ய போகுதுன்ற ஒரு கேள்வி இருக்கே. 2026 பலமுனை போட்டியால் யாருக்கு பலனோ இல்லையோ விசிகாவுக்கு பலன் என்பதை இந்த அரங்கமே காட்டிவிட்டது. ஒரு காலம் இருந்தது, விசிகா இடம்பெறுகிற அணி வெற்றி பெறாது, விசிகாவை சேர்த்து கொண்டால் எல்லா மக்களின் வாக்குகளும் வராது என்று எதிர்மறையான பரப்புரை அவதூறாக செய்யப்பட்டது. ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் மாற்றத்தை பாருங்கள். கள்ளக்குறிச்சியில் புயல் மையம் கொண்டு விட்டது என்று என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் OSM அவர்கள் சொல்கிறார். இல்லை இல்லை, அந்த புயல் அறிவாலயத்தில் தான் இருக்கிறது, 100 விழுக்காடு கொள்கை உறவாக இருக்கிறது என்று அண்ணன் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் சொல்கிறார். இந்த வளர்ச்சி என்பது, விடுதலை சிறுத்தைகள் அடைந்திருக்கிற இந்த இடம் என்பது அவ்வளவு எளிதில் வந்ததல்ல. விடுதலை சிறுத்தைகள் அடைகிற பயன் என்பது அது ஏதோ ஒரு கட்சிக்குரிய பயன் அல்ல, அது தமிழ்நாட்டிற்கு கிடைக்க போகிற பயன். ஏனென்றால் நாங்கள் ஒரு அணியில் இடம் பெற்றிருந்தாலும் கூட ஆதரவு அரசியலை முன்னெடுக்கிறோம், அதே நேரம் எதிர் அரசியலையும் முன்னெடுக்கிறோம். 8 மணி நேர வேலை சட்டத்தை திருத்தி 12 மணி நேரமாக திமுக அரசு கொண்டு வந்த போது அந்த சட்டமன்றத்தில் அதை எதிர்த்து வெளிநடப்பு செய்து அந்த திருத்தத்தை வாபஸ் பெற வைத்தது எதிர்கட்சிகள் அல்ல, கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அதுபோல வேங்கை வயலுக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களத்தை கூர்தீட்டியது எதிர்கட்சிகள் அல்ல, திமுக அணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்போது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு மாநாட்டை அறிவித்திருக்கிற கட்சி எதிர்கட்சி அல்ல, திமுக அணியில் இருக்கிற கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனா அதுல ஒரே ஒரு வித்தியாசம், மற்ற அத்தனை போராட்டங்களுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு இல்லை, இப்போதுதான் அதிமுகவுக்கு அழைப்பு. இதுதான் வித்தியாசம், முதல் முறை வித்தியாசம். அதிமுகவை திமுகவே அழைச்சிருக்கு. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறாரு. அவர் அழைக்கும் போதெல்லாம் நீங்க அதிமுக திமுக கூட்டணி வருமானு விவாதிக்கல, நாங்க அழைக்கும் போது விசிக அதிமுக கூட்டணியான்னு விவாதிக்கிறீங்க, அவ்வளவுதான் வேறுபாடு. ஆனால் அழைப்பு என்பது பொதுவாக இருக்கிறது. ஒரு பொது பிரச்சனையில் சந்திப்பது என்பதும் அரசியல் கட்சிகள் பங்கேற்பது என்பதும் காலம் காலமாக நடந்து வருகிறது. கடந்த மாதம் என்ன நடந்துச்சு? முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக பங்கேற்றது, ஒன்றிய அரசு அதை வெளியிட்டது என்று சொன்னவுடன் பாஜக திமுக உறவான்னு கேட்டீங்க. அதனால அந்த நிகழ்வுகள் என்பது நடக்கும், அதை வைத்துக்கொண்டே ஒரு கூட்டணி என்று நாம உடனே முடிவு கூற முடியாது. அப்ப பலன் அடைய போவதுன்றது யாரா இருக்க முடியும்? பலன் யாருக்கு? 2026 தமிழ்நாட்டு மக்கள். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, பாஜகவை சார்ந்தவர் பேசினார். நேற்று என்ன நடந்துச்சு கோவையில? கடந்த 6 மாதத்திற்கு முன்னால், தேர்தலுக்கு முன்னால் கோவையில் என்ன நடந்துச்சு? இதே கோவையில் ராகுல் காந்தி வந்தார், அவரும் ஒரு கடைக்குள்ள போனாரு, அவரும் ஒரு பேக்கரியில போனாரு, அவரும் ஸ்வீட் வாங்கினாரு. அந்த கடைக்காரரை அவர் எப்படி நடத்தினார், அந்த கடையில் பங்கேற்ற மக்களை அவர் எப்படி நடத்தினார் என்பது உலகத்துக்கே சான்றா இருந்தது. ஆனா ஒன்றிய அமைச்சர் நேத்து கோவைக்கு வந்தாங்க, கடைக்காரரை இவர் எப்படி நடத்தினார், பாஜக எப்படி நடத்தியது என்பது சான்றா இருக்குது. ஒரே கோவையில 2 கட்சிகள், 2 தலைவர்கள் எப்படி அணுகுமுறை மாறுகிறதுன்னு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டிற்கு ஆதரவான அமைப்பு எது, தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிற ஒரு கூட்டணி எதுன்னா அது இந்தியா கூட்டணி தான், எங்க கூட்டணி தான். தமிழ்நாட்டு மக்களை வெறுக்கிற கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்கிற கூட்டணி எதுன்னா அது பாஜக கூட்டணி. பாஜகவோடு இருந்தா ஒண்ணும் தேராதுன்னு சொல்லிதான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் OSM அவங்க கட் பண்ணிட்டாங்க. இனி இதோட சேர்ந்து நம்ம பயணிக்க முடியல. ஷானவாஸ், எனக்கு நீங்க ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப கவனமா போடுற ஆளு. பலனடைய போறது யாரு அப்படின்னு கேட்கிறப்ப நான் என்ன நினைச்சேன்னா, என்னங்க திமுக கூட்டணி தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா தமிழ்நாட்டு மக்கள்ன்றீங்க, அடுத்து பார்த்தா இந்தியா கூட்டணின்றீங்க. எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஷானவாஸ். கோவை சம்பவத்தை சொல்லும் போது இந்தியா கூட்டணி தானே சொல்லணும், ஏன்னா ராகுல் காந்தி வந்துட்டார்ல. சரி, இப்ப கேட்கிறேன், பலனடைய போவது யாருங்க?
26ல பலனடைய போவது தமிழ்நாட்டு மக்கள் ஏன் சொன்னா திரும்பவும் சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற எங்களுடைய கூட்டணியின் மூலம்தான் ஒரு நல்ல திட்டங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணி தொடர்ந்தால்தான் இந்த திட்டங்கள் தொடரும். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. மெட்ரோக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க, கல்விக்கு நிதி தர மாட்டாங்க, பேரிடர் நிவாரண நிதி தர மாட்டாங்க, எது கேட்டாலும் தர மாட்டாங்க, எல்லாவற்றையும் மறுக்கிறார்கள். அப்படி மறுத்த பிறகும் கூட நிதி நெருக்கடியையும் தாண்டி திட்டங்கள் இந்த தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுகிறது. எல்லா வகையிலும் தமிழ்நாடு ரோல் மாடலா நிக்குது. திமுக கூட்டணி பலனடையும் சொல்ல வரீங்க. கட்டாயமாக இது ஒரு கொள்கை கூட்டணி. இப்ப நேத்து நாங்க ஒரு டிபேட்டை வைக்கிறோம், விவாதமாகுது, மிகப்பெரிய அளவுக்கு அது அரசியல் அரங்கத்தில் எதிரொலிக்குது. புதிதாக ஒருவர் கட்சி தொடங்குகிறார், அவர் ஒரு மாநாட்டை அறிவிச்சிருக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சினிமா பின்புலம் இருக்கிறது, ரசிகர்கள் பின்புலம் இருக்கிறது. அவருடைய வருகை மிகப்பெரிய அளவுக்கு ஊடகங்களால் விவாதிக்கப்படுகிறது. ஆனால் அந்த மாநாடு களத்தில் எந்த அசைவையும் ஏற்படுத்தவில்லை, மாநாட்டை ஒத்தி வச்சுட்டாங்க. நாங்க அறிவித்த மாநாடு தான் தமிழ்நாட்டில் கடந்த 3 நாட்களாக பேசு பொருளாக இருக்கிறது. நன்றி. அப்போ அதுக்கு திமுக என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். உடனடியாக இந்த கருத்து எங்கள் கருத்து தான், விசிக முன்னெடுக்கிற கருத்து எங்களுக்கு முரண்பாடான கருத்து அல்ல, மதுக்கடைகளை நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் விரும்பவில்லை. படிப்படியாக நாங்கள் மதுவிலக்கை கொண்டு வருவோம், கடைகள் எண்ணிக்கை குறைப்போம்னு நேற்று அமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சரை பதில் சொல்லியிருக்காரு. அப்போ எங்களுடைய போராட்டம் என்பது வீணாகவில்லை. நன்றி. அப்படிங்கறத பார்க்கிறோம். முதல் கட்ட பார்வையை முன் வச்சிருக்கிறார். இருவருக்குமே பலத்த கரவொலிகள், பாராட்டுகளை தெரிவிச்சுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். OS மணியன் சார், கள்ளக்குறிச்சியில மையம் கொண்ட புயல் தான், அது திரும்ப அறிவாலயத்தை நோக்கி தான் போகும் போல இருக்கு. பேசலாம்.